பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: கடந்த 1.5 மாதமாக பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றது. கோவை தெற்கு தொகுதி சார்ந்த பிரச்சனைகள், மக்களின் தேவை குறித்து எடுத்து சென்றுள்ளேன். இதற்கு அமைச்சர்களும் பதிலளித்துள்ளனர், முதலமைச்சரும் பதிலளித்துள்ளார். மேலும் மாநில அரசு என் தொகுதியில் செய்யப்பட்ட செலவினங்களை உரிய மதிப்பீட்டுடன் பட்டியலாக கொடுத்துள்ளனர். இத்தனை திட்டங்கள் கோவை பகுதியில் செயல்படுத்துவது சிறப்புதான். என் ஆலோசனைகளை தொடர்ந்து கூறி வருகிறேன். சட்டப்பேரவைத் தலைவரின் குறுக்கீடுகள், நேரம் குறைவாக ஒதுக்குதல் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை அறிவித்துள்ளனர். இதன் மூலம் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் மக்களின் மேம்பட்ட வசதிகளை செய்து கொடுக்க முடியும் என்று மத்திய அரசு நம்புகிறது. பிரதமர் நரேந்திர மோடி பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களை எப்போதுமே பிரதானமாக வைத்திருப்பார். கடந்த 12 வருடங்களில் இல்லாத அளவுக்கு ஓபிசி பிரிவினர் அமைச்சரானது, தேசிய ஆணையத்திற்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து அளித்தது, பழங்குடி மக்களுக்கான வளர்ச்சி திட்ட பணிகளை செயல்படுத்தியது என்று பல்வேறு விஷயங்களை பிரதமர் செய்து கொடுத்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு வாயிலாக பிற்படுத்தப்பட்ட மக்களின் வளர்ச்சி மிகவும் வேகமாக இருக்கும். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்து வந்தனர். நம்முடைய நாட்டில் ஒவ்வொரு வருடமும் ஏதாவது மாநிலத்திற்கு தேர்தல் வந்து கொண்டுதான் இருக்கிறது. எந்த திட்டத்தை அறிவித்தாலும் இது தேர்தலுக்காக என்று சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். அதனால்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற இலக்கை நோக்கி செயல்படுகிறோம். பீகார் தேர்தலை மனதில் வைத்து மட்டுமே இப்படி செயல்படவில்லை. ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சிக்காகவே நாங்கள் நினைக்கிறோம். 2011ஆம் வருடம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப கணக்கெடுப்பின்படி மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பொருளாதார ரீதியிலான முன்னேற்றம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். 2047ஆம் ஆண்டில் இந்தியா எல்லாவற்றிலும் முழுமையடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் இலக்கு. சர்வதேச ஆய்வுகளில் குழந்தைகள் 8-9 வகுப்புகளை தாண்டி செல்கிறார்கள். அவர்களால் ஒரு பக்கத்தை கூட முழுமையாக படிக்க முடிவதில்லை என்று கூறுகிறார்கள். ஒரு பெரிய அளவிலான கணக்கை கூட அவர்களால் போட முடியவில்லை என்று ஆய்வறிக்கை சொல்கிறது. நாம் கல்வி கூடங்களை நடத்துகிறோம், கல்வி திட்டங்களை கொடுக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு தரமாக கொடுக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்வதை பார்த்தால் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்த தேவையில்லையே, எல்லோரையும் பாஸ் செய்துவிட்டு செல்லலாமே. அன்பில் மகேஷ் ஒட்டுமொத்த தேர்வுகளை வேண்டாம் என்று சொல்கிறாரா? போட்டித் தேர்வுகளுக்கு என்ன அளவுகோல் வைப்பது? குழந்தைகள் இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக படிக்கிறார்களோ அல்லது படிக்கவில்லையோ அனைவரையும் பாஸ் செய்து விடுகிறார்கள். இது மாணவர்களின் எதிர்காலத்தை மிகவும் பாதிக்கும். தற்போது பொறியியல் பட்டதாரிகள் அதிகமாக வேலை கேட்டு வருகிறார்கள். என்னுடைய எம்எல்ஏ அலுவலகத்திற்கு வேலை கேட்டு வரக்கூடியவர்களில் பெரும்பாலானோர் பொறியியல் முடித்தவர்கள் தான். இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாரும் தனியார் பள்ளியை தேடும்போது அரசு பள்ளிகளில் சேர்க்கை குறைந்து கொண்டே வருகிறது. அரசு பள்ளிக்கூடங்களில் மாணவர்களின் அறிவை வளர்க்கக்கூடிய வகையில் கல்வி கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டுடன் ஒப்பிடும்போது வட மாநிலங்கள் கல்வியில் 40 வருடங்கள் பின்தங்கியவை. அதனால் அவர்களுடன் ஒப்பிடக்கூடாது. தமிழ்நாட்டின் இலக்கை உயரமாக வைத்து நகர வேண்டும். ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாட்டில் இருந்து நீட் தேர்வு எழுதும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். நீட் தேர்வை இன்றைய மாணவர்கள் ஏற்க தொடங்கிவிட்டனர். நீட் தேர்ச்சி விகிதமும் தமிழ்நாட்டில் நன்றாக உள்ளது. இது மக்களுக்கான பிரச்சனை இல்லை, திமுகவின் அரசியல் பிரச்சனை. வரும் காலத்திலும் முதலமைச்சர் தன்னுடைய அமைச்சரவை சகாக்களை மாற்றிக்கொண்டேதான் இருப்பார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எத்தனை அமைச்சர்கள் அமைச்சர் அடைமொழி இல்லாமல் மக்களை சந்திப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சில சமயம் அவர்கள் மக்களையே சந்திக்க முடியாத சூழ்நிலை உருவாகலாம். இதை நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லவில்லை. நீங்கள் செய்த செயலுக்கான வினையை தான் விரைவில் சந்திப்பீர்கள் என்று கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.